பிரகாஷ், இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? இங்க இவ்வளவு பெரிய பாத்ரூம் இருக்கே, கண்ணுக்கு தெரியல? இந்த வெட்ட வெளியிலயா? இங்க ஒன்னையும் நீ தவிர கண்ணு கட்டின தூரம் இருக்கு, எவனும் வரமாட்டான். ம். உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் இங்கேயே இருக்கேன். ஆ, நீ இங்க இருந்தா என்னால குளிக்க முடியாது. நீ போய் டீ போடு. போ. டீ ரெடி. மீனாகுமாரி, மீனு. பிரகாஷ், ஏய், நீ இங்க இருக்கியா? இந்தா. ஏய், என்ன இப்படி பாக்குற? எடுத்துக்கோ. ஏய், மீனா. ஏய், நில்லுடி. எங்க போற? ஏய், நில்லு. என்னாச்சு உனக்கு? அந்த டீல நீ விஷம் கலந்துட்ட. உண்மையை சொல்லு, நான் பார்த்துட்டேன். சொல்றா, சொல்றா, சொல்லு. ஆமா. ஏன்டா இப்படி பண்ண? உங்க அப்பா கோவமானவர்னா எங்க அப்பா அதுக்கும் மேல. இந்த பாரு பிரகாஷ், ஏதாவது பொண்ணு லவ் பண்றதா இருந்தா சொல்லு, அப்பா கிட்ட சொல்லி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, ஏதாவது இருந்தா அப்பவுமே சொல்லிடு. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்பா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரோ அந்த பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க தூக்குல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்ல நம்ம விஷயம் தெரிஞ்சா ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னியே. கடைசியில எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி தான் காமிச்சிட்டாங்க. நமக்காக ஏன் அவங்க சாகணும்? நம்ம 2 பேரும் இந்த உலகத்திட்டே போயிடலாம். யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம். நீ என்ன சொல்ற? நாம எதுக்கு சாகணும்? நாம வாழ வேண்டியவங்க. நீ உங்க அப்பா அம்மா இஷ்டப்படியே நடந்துக்க. நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். வா, உங்க வீட்டுக்கு போலாம்.
நான் அந்த வீட்டு மருமக. என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பாவை எழுத்து பேச தைரியம் எனக்கு இல்ல. லவ் பண்ணும்போது மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு? ப்ளீஸ் மீனா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நம்ம இப்படியே இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ அப்பெல்லாம். இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடக்கல, எல்லாமே நடந்துருச்சு. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ, இல்ல நான் செத்துருவேன். நீ இப்படியே பேசினா நானே உன்னை சாவடிச்சிருவேன். அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பொய்யா? பொறுக்கி. ஏய், ஏய். ஏய், மீனு, ஏய். ஏய். எப்படி ஓடுற? நான் சொல்றதை கேளு. ஏய், மீனா. ஏய். ஏய், சொல்றேன்ல. ஏய். என்ன நின்னுட்ட? பயமா? சாக போறேன்னு சொன்ன? எனி ஹெல்ப்? அட பாவி, என்ன சொன்ன? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் சாகணுமா? உன் கண்ணனடி முழுசா பார்த்தே சொல்றேன். நீ என்ன பெரிய பேரழகியா இல்ல பணக்காரியா? போய் சாவு, இல்லைன்னா நானே சாகடிச்சிருவேன். நான் ஏன்டா சாகணும்? உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோடவே இருக்க கூடாது. என்ன மிரட்டுறியா? ஆ? என்னடி பண்ண போற? ஏய் ஏய் நில்றி. ஏய் ஏய் மீனா. பயந்துட்டியா? இப்ப எதுக்காக சிரிக்கிற? இததான் நான் எதிர்பார்த்தேன். இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னால தாங்கிக்க முடியும். வா. ஏய், ஏன் அப்படி பண்ண? பாவி. Sorry டி. துடிச்சு போயிட்டு தெரியுமா? ஏய், ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், ஏய், விடு. ஏய், விட்றா. ஏய், ஐயோ மீனு, என்னாச்சு ஐ லவ் உனக்கு? யூ டி, ஐ லவ் யூ. ஏய், விட்றா. விடு. சாகுடி. என்னையா மிரட்டுன நீ? ஏய் விட்றா. இனிமே அவன் யாரோடையும் பேச மாட்டான். பேசுறியா? பேசுடா, பேசு. ஏய் நீ எப்படி பேசுற? பேச வேண்டிய நேரம் வந்துச்சுடா. என் பேரு மீனா குமாரி. கடைசியா சாமியார் வந்து என் உயிரை காப்பாத்தினாரு. நம்பிக்கை துரோகி. உன் ஒருத்தனோட சந்தோஷத்துக்காக
பல பேரோட உயிர் பறி போயிடுச்சேடா இப்போ. அந்த சாமியார் நம்மளை ஏமாத்திட்டானே. இதுக்கெல்லாம் காரணம் ஆபிதாங்கிறத நான் நம்புறேன். ஆனா அதை எப்படி நாம ப்ரூவ் பண்றது? மீனா குமாரிக்கு பிரகாஷ் தெரியும். ஆனா அவளோட ஆவி யார் உடம்புல புகுறதோ அந்த பொண்ணுக்கு பிரகாஷ் தெரியுமா? அது எப்படி தெரியும்? அப்போ அடையாளம் தெரியாத அவனை அந்த ஆவி அடையாளம் கண்டு கொலை பண்ண முயற்சி பண்ணா அது மீனா குமாரி ஆவிதான்னு ப்ரூஃப் பண்ணிடலாமே. வெரி குட். ஆவி அடுத்து யாரை அட்டாக் பண்ண போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாமியார்ட்ட போய் தான். மறுபடியுமா? ஆமா, போகலாமா? உங்களோட பொழப்புக்காக பல பேர் சாக காரணமாயிட்டீங்களே, இது நியாயமா? ஒரு குற்றவாளிக்கு உதவுறது பெரிய குற்றம். அப்படி சொல்லாதீங்க. என்னை தேடி வந்தவங்கள காப்பாத்துறது என் தொழில் தர்மம். மீனாட்சியோட ஆவிதான் எல்லா கொலையும் செஞ்சதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாமி, இந்த தொடர் கொலைகளை தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்னால தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்து யாரை கொலை பண்ண போதுன்னு பார்த்து வேணா சொல்ல முடியும். அது போதும் எங்களுக்கு. அந்த ஆவி அடுத்தது எந்த ஜோடியை பிடிக்க போகுதுன்னு தெரியற வரைக்கும் தப்பான ஜோடிகளை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படின்னா 3 பேரும் தெரு தெருவா அலைய வேண்டியதுதான். இதை ஏன் அவமானமா நினைக்கிறீங்க? பல பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக தானே நாம இப்படி செய்ய போறோம். மிஸ்டர் விஆர் சார், நீங்க சாமியார் கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க. குட்டி, ஆவி எந்த ஜோடியை கொலை பண்ண போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜோடியை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே குட்டி, இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும். ஹாய். ஹாய். வாங்க குமார். பிரியா, உன்னை பார்க்க